வணக்கம் என்பது தமிழ் சொல். அந்த வணக்கத்திலிருந்து நான் வணங்குகிறேன் என்றால் அதுதான் நம்மளுடைய அவர் கொடுத்த நாம் அந்த வளத்திலிருந்து நான் உங்களை வணங்குகின்றேன். எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு சுவாமி. ஒவ்வொன்றாக கேளுங்கள். ஆமா சாமி, இந்த நாளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? இது ஒரு அற்புதமான, ஒரு நகைச்சுவையான, ஒரு அழகான ஒரு கேள்வி. எனக்கு சமீபத்தில் எனக்கு நான்கில் சம்பத் வாய்ஸ் வரும். ஆனால் நம்மளுடைய சுவாமி அவர்களும் அப்படிதான் பேசுவார். திஸ் இஸ் a narrative for சுவாமி, ரைட்? இந்த நாளில் நாம் விழித்திருக்க வேண்டும் என்பது அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. This day we have to don't sleep. This is the rules by Lord அவர். ஓகே, நீங்கள் பெண்களுடன் இருந்திருக்கலாம், கொள்ளையடித்திருக்கலாம், தனி நாட்டை அமைத்திருக்கலாம், என்ன அக்கிரமம் வேண்டாலும் செய்திருக்கலாம். அதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த நாளில் நீங்கள் விழித்திருந்தால் you are going to a heaven. சொர்க்கத்திற்கு நீ போவாயாக. சுவாமி நல்லா பேசுறீங்க, ஆனா என்ன நம்ம ஊர்ல உங்க போட்டோவை யார் யூஸ் பண்ணாலும் உடனே காப்பிரைட்ஸ் அடிச்சு விட்டுறீங்க. வச்சா மாதிரி எனக்கு ஆப்பு. ஆம், நாம் வீடியோக்களை நாம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை மீறி யாராவது பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களிடம் ஒரு கண்டிஷனை போட்டு அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து லைவை ஒளிபரப்பு செய்கின்றோம், அதன் மூலியமாக அவர்கள் போட்டுக் கொள்ளலாம். எங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் போட்டால் மான நஷ்ட ஈடு கேட்போம், கோடிக்கணக்கில் கேட்போம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்பது அவருடையது.